உலகு நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது இன்றைய தகவல். இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ள ஆழ்வாரம்பூண்டி கிராமத்தில் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் இயற்கை வழியில் கொய்யா சாகுபடி செய்து வரும் செல்வராஜ் அவர்களது பண்ணையை நில அளவைத்துறையில் இணை இயக்குனராக இருந்து 2016 ஓய்வு பெற்றுட்டு இங்கே இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். 2016 2017 இந்த இடத்த வாங்கினோங்க நாங்கள். இது 3.5 ஏக்கர். இது ஆழ்வாரம்பூண்டி கிராமம், உத்திரமேரூர் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டங்க. இதில் 3.5 ஏக்கர் நான் இடம் வாங்கியிருக்கேன். இதில் 2 ஏக்கர் தீவிர அடர் நடவுமுறையில் கொய்யா வச்சுருக்கேங்க. இந்த வெரைட்டி அலகாபாத். இப்போ தீவிர அடர் நடவுமுறைன்னும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதாவது வரிசைக்கு வரிசை 6 அடி, மரத்துக்கு மரம் 3 அடி டிஸ்டன்ஸுங்க. தீவிர அடர் நடவுமுறையில் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னு சொன்னால் மகசூல் கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. செடி நம்ம உயரத்தை விட அதிகமாக போகாத அளவுக்கு கொஞ்சம் வளர நம்ம இதை ப்ரோனிங் பண்ணி தான் வளர்க்குற மாதிரி இருக்குங்க. ஒரு கொய்யா 200 கிராம் சைஸுக்கு வரக்கூடிய கொய்யாங்க. இந்த கொய்யா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதாவது விதை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது பெரியவங்க, குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்லாம். அதாவது நஞ்சில்லா உணவு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன் நான். இயற்கை விவசாயம் பண்ணுறதுல என்னென்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் கூட இருக்குது. பட் ஆனால் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியான இதுவாக இருக்குங்க. ஏன்னா இப்போ நான் என்னென்னா இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால 2 மாடு வச்சுருக்கோம், நாட்டு மாடு. அதில் என்னென்னு சொன்னால் ரெகுலராக பஞ்சகாவியா பண்ணிக்கிறேன், மீன் அமிலம் பண்ணுறோங்க. கொய்யாவில் வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாங்க, மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக வருங்க. அப்போ அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உயிர் உரமாக சூடோமோனோஸ், வேப்பெண்ணெய் சாறு கலந்து அடித்தோன்னா நமக்கு கண்ட்ரோல் கிடைக்குங்க. நோய் வந்தால் தான் அடிக்கணும் அப்படின்றது இல்லாத மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம இந்த இதை நம்ம ரெகுலராக கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா நோய் தாக்கம் அதிகமாக வராதுங்க. இப்போ வேப்பெண்ணெய் செலவு அந்த மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற இலைகள் இதை வச்சுட்டே பத்திலை கஷாயம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பயிர் மேலாண்மையில் பார்த்திங்கன்னா பூச்சி மருந்துக்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் நமக்கு பெரிய சவாலாக இருக்குங்க. இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரசாயன பூச்சி கட்டுப்பாட்டுக்கு மருந்து வாங்கினீங்கன்னா அதுக்கு நிறைய ஏகப்பட்ட செலவு அதிகங்க. அதுக்கு ஜென்ரலாக நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணும்போது இந்த இஞ்சி பூண்டு கஷாயமே யூஸ் பண்ணலாங்க. அடர் நடவு முறையில் நம்ம இந்த கொய்யா நட்டுருக்கிறதுனால இதை என்னென்னு சொன்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கவாத்து பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு என்னென்னு சொன்னால் அந்த செடிகளுக்கு தேவையான காத்தோட்டம் கிடைக்குங்க. அதே நேரத்தில் கவாத்து பண்ணுறதுல இப்போ என்னென்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் முதுமையான இலைகளை அதுலேயே நமக்கு அதை மல்ச்சிங்காக கொய்யா செடிகளுக்கு இடையே அணைச்சி வைக்கிறோங்க. அதே நேரத்தில் அதில் இருக்க கொழுந்து இலைகளை நம்ம என்னென்னு சொன்னால் கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம தனியா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் டீ தூள் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பரிச்சார்த்த முறையில் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த முயற்சி கொஞ்சம் வெற்றி அடைஞ்சதுன்னா நமக்கு நம்ம சுகர் பேஷண்ட் நம்ம இதில் நிறைய இருக்காங்க. அது நம்ம பரிச்சார்த்த முறையில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. அது அவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அது எப்படின்றது நமக்கு இது இனிமேல் தான் நிர்ணயம் பண்ணணும். கொய்யா செடியில் கொஞ்சம் காய் இருக்கிறதெல்லாம் நம்ம சேல் பண்ணிடுறோம். காய் முடிச்சுட்டு கொஞ்சம் பழம் இருக்குங்க. அந்த பழத்தெல்லாம் என்னென்னு சொன்னால் நம்ம சோதனை முறையில் கோவா ஜாம் பண்ணி பார்த்துருக்கோங்க. அந்த கோவா ஜாம் சிறப்பாக வந்திருக்குங்க. அது கொஞ்சம் நல்ல நமக்கு சுத்தமான இயற்கை முறையிலேயே ஜாம் பண்ணுறதுனால தரமாக இருக்குங்க. அது இந்த கலை மேலாண்மைக்கோசம் என்னென்னு சொன்னால் நான் இங்கே 2 நாட்டு மாடு வளர்க்குறேன். அது இல்லாத ஒரு 10 ஆடுகள் வளர்த்துட்ருக்கேங்க. இந்த மாடுகள்லாம் என்னென்னு சொன்னால் களையை நிறைய கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது இல்லாத இது தொடர்பாக கூட கோழி பண்ணையை வச்சுருக்காங்க. அந்த கோழியில் நமக்கு என்னென்னு சொன்னால் வான்கோழிகள், அப்புறம் ஜீன் கோழி, அப்புறம் சிறுவிடை கோழிகளும் வச்சுருக்கேன். அதுவுமே களைகளை கொஞ்சம் நல்லா எடுக்குதுங்க, சாப்பிடுதுங்க. ஒரு 200-300 கோழி இருந்ததுன்னா நமக்கு களையே வெட்ட தேவையில்லைங்க. அதுங்களே மொத்தம் என்னென்னு சொன்னால் கோழிங்களே சாப்பிட்ருது. அது இல்லாத ஆடு சாப்பிடுது. அதோட எச்சங்கள் இந்த செடிகளுக்கு அப்படியே உரமாறுது. அது மாதிரி கொஞ்சம் பயனுள்ள வகையில் இருக்குங்க. நம்ம இது இந்த மாதிரி கூட்டு பண்ணையாக பண்ணோன்னு சொன்னால் நமக்கு இதெல்லாம் பயனுள்ள வகையில் அமையுங்க. இந்த அம்மா பேர் தவக்கொடிங்க. இவங்க ஆழ்வாரம்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க இப்போ நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவாத்து பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து நிறைய வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. செடி வந்து நமக்கு அடர் நடவு முறையில் இருக்கிறதுனால ஒரு செடிக்கு செடி இடைவெளி வரணும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் நம்ம இந்த செடிகள் வந்து நம்ம ஹைட்டை விட அதிகமாக போகக்கூடாது. இந்த மாதிரி ஹைட்டாக போகிறதுனால என்னென்னு சொன்னால் நமக்கு வந்து கூடுதல் செலவுங்க. இது பறிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படும். இப்போ நமக்கு வந்து நம்ம அளவுலேயே ஹைட்டில் வச்சுருந்தோம்னு சொன்னால் நமக்கு இது ஒரு வந்து கொஞ்சம் சிக்கனமான வேலைங்க. இந்த அடிக்கடி நம்ம இது கவாத்து பண்ணுறதுனால இந்த கவாத்து பண்ணுறது வந்து புது துளிர் வருங்க. அந்த புது துளிர் வந்ததுன்னா நமக்கு அதுலேருந்து வந்து என்னென்னு சொன்னால் மொட்டு வரும், பூ பூக்கும், அதுதான் காயாக வருங்க. நம்ம அப்படியே முழுசாக விட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து காய் வந்து வர்றதுக்கு லேட் ஆகுங்க. அதனால் வந்து நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் இது தொடர்ந்து வந்து நம்ம இந்த மாதிரி கவாத்து பண்ணிகிட்டு இருக்கிறது இருந்தால் நம்மளோட செடியோட இதுக்கும் மகசூல் அதிகமாக எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு பலன் கொடுக்குங்க. நல்லா ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி கவாத்து பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்ம செடியோட வந்து இந்த ஹைட்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கும். இதில் வந்து எதுவுமே இப்போ வேஸ்ட்டு கிடையாதுங்க. இப்போ இந்த கட் பண்ண இலைகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் செடிகளுக்கு வந்து கூட வந்து இதை ஒட்டி வச்சுட்டு மல்ச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மழை காலத்தில் நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் அப்படியே மக்கி உரமாயிடுங்க. அது இல்லாத நம்ம கோழி வளர்க்குறோம் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து எல்லாமே சாப்பிடுதுங்க. ஆடு சாப்பிட்றது, மாடு சாப்பிட்றது, அந்த மாதிரி எதையும் வந்து இதை தோட்டத்தில் வந்து நம்ம இயற்கை முறையில் பண்ணும்போது எதையும் வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது வந்து இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே கவாத்து பண்ண இலைகள்ங்க. இது இப்போ இந்த இலைகள்லாம் வந்து சருகாயிடுது. இது அப்படியே மக்கி கொஞ்சம் மழை வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த செடிகளுக்கு உரமாயிடும். இப்போ என்னோடய இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு இடத்துலையும் வந்து நான் கொய்யா தாங்க வச்சுருக்கேன். மொத்த தோட்டத்தில் வந்து 2 ஏக்கர் வந்து கொய்யா வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 2500 மரம் இதில் இருக்குங்க. தீவிர அடர் நடைமுறையில் பண்ணுறதுனால கொய்யா வந்து நமக்கு என்னென்னு சொன்னால் வருஷத்துக்கு வந்து 2 மகசூல் எடுக்கலாங்க. அதாவது ஒரு மகசூல்ன்றது என்னென்னு சொன்னால் 3 மாதத்துக்கு வருங்க. ஒரு டைம் நம்ம காய் எடுத்துகிட்டு நமக்கு ரெகுலராக வந்து காய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி 2 மகசூல்னும் போது 6 மாதத்துக்கு நமக்கு வந்து காய்கள் வந்து தொடர்ந்து கிடைச்சிட்ருக்கோம். கொய்யா வந்து என்னென்னு சொன்னால் எல்லா ரகமுமே அடர் நடவு முறையில் பண்ணலாங்க. இப்போ இயற்கை முறையில் பண்ணுறதுனால என்னென்னு சொன்னால் காய் வந்து நல்ல சுவை வந்து நல்லா இருக்குங்க. நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் நமக்கு சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கவங்க வந்து அவங்களாம் விரும்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. மற்ற மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு நஞ்சில்லாத உணவு கொடுக்குறோம் அப்படின்ற மன திருப்தி இருக்குதுங்க. கொய்யா மரத்தை தவிர்த்து நாங்கள் இந்த சுற்றிலையும் வந்து உயிர்வேலியாக வந்து அகத்தி மரம் வச்சுருக்கோங்க. அகத்தி மரத்துக்கு அடுத்தபடியாக வந்து எலுமிச்சை மரம், அதுக்கப்புறம் முல்சீத்தா, சப்போட்டா மரம், அப்புறம் நெல்லி, அப்புறம் மலைவேம்பு, மகாக்கனி, இந்த மாதிரி மரங்களும் சுற்றில் பூரா நட்டிருக்கோம். இதுவும் வந்து என்னென்னு சொன்னால் ஓரளவு பயனுள்ள மரங்க. அந்த பக்கத்தில் வந்து என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பலாமரங்கள், அப்புறம் மஞ்சக்கடம்பு, இந்த மாதிரியான மரங்களையும் நட்டு பராமரிச்சிட்ருக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை மரத்தில் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுனாவே உடனே வந்து நிறைய பூச்சி தாக்கம் வருங்க. இந்த பூச்சி தாக்கத்துக்கு வந்து நான் வந்து ரொம்ப முதல்ல வந்து மரம் வளராமலே இருந்தது. இதுக்கு வந்து நான் அந்த சொன்ன மாதிரி இந்த 3G கரைசலை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண பிறகு தான் இந்த மரமே வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா தழைச்சி இந்த மரத்தோட வளர்ச்சி வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. நம்ம மாவட்டத்தில், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிலத்தடி நீருன்றது வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வெஸ்டர்ன் சைட்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது 600 அடி 700 அடியில் தான் தண்ணி கிடைக்குங்க. இங்கே வந்து என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து ஒரு 60 அடியில் நல்ல தண்ணி கிடைக்கிறது. ஆனால் என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வெயில் காலத்தில் தண்ணி வந்து ரொம்ப பற்றாக்குறையாயிடும். அதனால் அந்த நீர் மேலாண்மைக்கோசம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். சொட்டு நீர் பாசனம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து வருஷம் பூரா வந்து இந்த கிணற்று நீரே போதுமான அளவு இருக்குது. அது இல்லாத வந்து நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் ஒரு தனியாக வந்து ஒரு 80 சென்ட்டு இடம் வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஒரு 40 சென்ட்டு வந்து நெல் பயிரிடுற மாதிரியும், இன்னொன்று அதர் தென் வந்து என்னென்னு சொன்னால் வேர்க்கடலை, இல்லை இப்போ நமக்கு இப்போ கோழி பண்ணை வச்சுருக்கிறதுனால மக்காச்சோளம் போட்டு தயார் பண்ணுறேன். அப்புறம் சீசனில் வேர்க்கடலை போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு வந்து தேவையான உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணையை மேம்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. இது முல்சீத்தா மரங்க. இதோட பழம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த பழங்க. இது மகாக்கனி மரம், டிம்பர் வேல்யூ உள்ள மரங்க. இதை வந்து என்னென்னு சொன்னால் படகுக்கு வந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பெருநெல்லி மரங்க.
இந்த ஒரு நெல்லியும் ஒரு கொய்யாவுமே வந்து மனுஷனுக்கு வந்து தேவையான சத்துக்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்மாழ்வார் வந்து சொல்லியிருக்கிறது வந்து இந்த மரங்களில் வந்து இருக்க வேண்டிய மரங்களில் நெல்லி, கொய்யா இந்த மாதிரி மரங்கள் முக்கியமாக அவசியமாக தோட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடம் வந்து மொத்தம் 3.5 ஏக்கருங்க. இந்த 3.5 ஏக்கரில் வந்து 2 ஏக்கரில் வந்து கொய்யா வந்து போட்டிருக்கேன். மீதி வந்து 80 சென்ட் வந்து இப்போ நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி பயிர் வைக்கிறேங்க. அதாவது என்னென்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு தேவையான அரிசி வந்து இதில் போட்டு எடுத்துக்கிறதுங்க. அதில் வந்து என்னென்னு சொன்னால் தேவையான வந்து கோழிகளுக்கு தேவையான உணவு, அப்புறம் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு வந்து வீட்டு உபயோகத்துக்கு வேர்க்கடலை மற்றும் எள் ஆகியவை போட்டு பயிரிடுறதுக்காக இதை வச்சுருக்கேங்க. இயற்கை முறைக்கு பயன்படுத்துறதுக்கோசம் சனப்பை மற்றும் தக்கப்பூண்டு இவற்றை வந்து விதைச்சி அது வந்து ஒரு 40 நாள் கழித்து கரெக்டாக பூ பூக்கிற பருவத்தில் வந்து அதை உழுதுடுறோங்க. மறுபடியும் வந்து என்னென்னு சொன்னால் உழுதுட்டு திரும்ப வந்து அதுலேயே வந்து பலதானிய பயிர் விதைக்கிறோம். பலதானிய பயிர் விதைச்சி அதையும் வந்து ஒரு நல்ல பூக்கள் வர நேரத்தில் உழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிலம் வந்து ஓரளவு வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஓரளவு பண்பட்டு வருங்க. இது தொடர்ந்து வந்து நமக்கு வந்து என்னென்னா நம்ம முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டினியூஸாக வந்து ஜீவாமிர்தம் மற்றும் வந்து பஞ்சகாவியா, மீன் அமிலம் இவற்றை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம நிலம் வந்து ஒரு இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அளவு பண்பட்டு நிலம் வருங்க ஐயா. ராமன் இவர் பக்கத்தில் பம்பையம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர். குண்டு நெல் போடுறதுக்கோசம் நிலத்தை பண்படுத்திகிட்டு இருக்கோங்க. இப்போ நெல் பயிரிடுறதுக்கோசம் ரெடி பண்ணும்போது பக்கத்தில் நமக்கு தேவையில்லாத பூண்டு செடிகள், அப்புறம் வந்து நமக்கு இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க களைகள் எல்லாத்தையுமே இப்போ பிடிங்க வந்து என்னென்னு சொன்னால் பசுந்தழை உரமாக்கிறதுக்கோசம் அதில் போட்டு இது பண்ணிகிட்ருக்காருங்க அவர். இதுதான் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம இப்போ முதல்ல வந்து இது பயிரிடுறதுக்கு முன்னாடி வந்து பசுந்தாள் உரத்துக்கோசம் தக்கப்பூண்டும் ஜனப்பையும் போட்டிருந்தோங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து நம்ம உழுதுட்டோம் இருந்தாலும் மீதி வர பூண்டு செடிகள் அதெல்லாம் போட்டு இவர் வந்து இப்போது நம்ம நெல் வயலுக்கோசம் ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க. இது வந்து மக்காசோளம் போடுறதுக்கோசம் தயார் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு டைம் கோடை உழவு வந்து உழுதிட்டோம். இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இது இன்னொரு டைம் உழுதுட்டு நம்ம டைரெக்டாக வந்து மக்காசோளம் போட்டுடலாம். அது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு 100 நாள் பயிர். அது முடிஞ்சதுன்னா கோழிகளுக்கு வந்து நல்ல சிறந்த உணவுங்க. அது தென்னை மரம் வந்து ஒரு 5 தென்னை மரம் வந்து ஒரு மாதிரிக்கோசம் வச்சுருக்கேங்க. இது வந்து குட்டை ரகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வருஷத்தில் பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பலன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து வேலியை சுற்றி இந்த தென்னை மரம் வைக்கிற மாதிரியும் ஒரு திட்டம் இருக்குதுங்க. இவர் வந்து என்னோடய நண்பர் மாரிமுத்து. இவர் வந்து ஏற்கனவே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இவர் விவசாயத்து மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தால் நமக்கு வந்து கூட துணையாக இருக்காருங்க. இவர் வந்து நம்ம இப்போ வந்து அதாவது நமக்கு வந்து விற்பனை இதுக்கு வந்து இவர் ரொம்ப உதவிகரமாக இருக்கார். அதே நேரத்தில் வந்து தரமான ஆலோசனைகளையும் வழங்கிட்டு இருக்காருங்க இயற்கை விவசாயத்துக்கு. சேவல், அந்த நாட்டுக்கோழி எல்லாமே சிறுவிடையணும். இது வந்து நமக்கு வந்து ஜீன் கோழி, அதாவது கினி கோழி அப்படின்வாங்க. நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி பார்த்தோம். இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வளருதுங்க. அது பாட்டுட்டு ஃப்ரீ ரேஞ்சில் தான் வளருது எல்லா கோழியுமே. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து முட்டை வைப்பாங்க. பாருங்கள், முட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு கோழிக்கு வந்து 1 சதுரடி தேவைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 சதுரடி இருக்குது. இதில் வந்து நம்ம வெளியில் விட்டு வளர்க்குறதுனால ஒரு 500 கோழி வரைக்கும் நம்ம இதில் வளர்க்கலாங்க. இது வந்து பத்திலை கஷாயங்க. இதில் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடி வந்து ஆமணக்கு இலை, வேப்பலை, பப்பாளி இலை, ஆடு தொடாத இலைகள், மாடு சாப்பிடாத இலைகள் அதெல்லாம் சேர்த்து நமக்கு பத்திலை கஷாயம் ரெடி பண்ணியிருக்கோங்க. இது கூட வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு பூச்சி விரட்டியாக அமையுங்க. இதில் வந்து என்னென்னு சொன்னாங்க, நம்ம இதை கலக்கி விட்டால் போதுங்க. இது இப்போ பஞ்சகாவியாவுக்கு தான் வந்து வலது பக்கம் சுற்றணும், இடது பக்கம் சுற்றணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து இதில் இருக்க இலைகள் வந்து நமக்கு வந்து சுத்தமாக வந்து அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கணுங்க. 10 லிட்டருக்கு 1 லிட்டர் விதம் கலந்து நாம் வந்து செடிகளுக்கு வந்து அடித்தோன்னு சொன்னால் ஒரு பூச்சி சாவடிக்காதுங்க, பூச்சி விரட்டுங்க. இது இப்போ இதை வந்து பெரும்பாலும் வந்து ரசாயன பூச்சிக்கொல்லியை யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து செடிகளுக்கு நன்மை செய்கிற பூச்சிகள், தீமை செய்கிற பூச்சிகள் 2 பூச்சியுமே சேர்த்து கொண்டுடுங்க. இதில் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம இந்த பத்திலை கஷாயம் யூஸ் பண்ணுறதுனால செடிகளை வந்து பூச்சி வந்து விரட்டும். பூச்சிக்கிட்ட இருந்து இதை வந்து கொல்லாது. இதனால் வந்து நமக்கு என்னன்னு சொன்னால் பூச்சிகளில் வந்து நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து பல் பெருக்கி வளர்ந்து நமக்கு நல்ல வகையில் யூஸ் ஆகும். இது பழக்காடி கரைசலுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து என்னென்னு சொன்னால் நான் வந்து நல்ல பழத்தை எடுத்து ஜாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஜாம் பண்ணிட்டோம். அதை விட வந்து ரொம்ப பழுத்த பழங்கள், இப்போ கொஞ்சம் அழுகின நிலையில் இருக்க பழங்கள்,
அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்ம பழக்காடி கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்களை வந்து எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கு சமமாக வந்து வெல்லத்தை போட்டு ஊற வச்சுட்டு இதோட சாரை வடிகட்டி செடிகளுக்கு தெளிச்சோன்னு சொன்னால் நல்லா வந்து ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாக இருக்குங்க. நுண்ணுயிர்கள் வந்து பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இதில். இப்போ என்னோடய பண்ணையில் பார்த்தீங்கன்னா இது பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய வந்து மூலிகை செடிகள் இருக்குதுங்க. கொய்யா செடி நடுவுலேயே வந்து சுண்டக்காய் செடி நிறைய வளர்ந்துருக்கு. அதுவும் வந்து நமக்கு காய்ச்சதுன்னு சொன்னால் பயனுள்ள வகையில் அமையுதுங்க. இப்போ இருக்கிற மூலிகைகள் வந்து ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து என்னோடய தோட்டத்தில் இருக்குது. இது அம்மான் பச்சரிசி, இது வந்து என்னென்னு சொன்னால் பால் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உடைச்சோன்னு சொன்னால் நமக்கு பால் வந்து வருங்க. பச்சையாகவும் சாப்பிட்லாம், இதை மற்ற கீரை வகைகளோடும் சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்லாம். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப பால் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது தும்பை செடிங்க ஐயா. தலைவலி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம நீராவி பிடிக்கிறோம். இந்த நீராவி பிடிக்கும்போது இந்த தும்பை செடியை போட்டு நம்ம நீராவி பிடிச்சோன்னா ரொம்ப நல்ல எஃபெக்ட் கிடைக்குங்க. உடனடியாக வந்து சளி சரியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். தேனீக்களை வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடியதுங்க. அதாவது தேனீக்கள்னும் போது நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து நமக்கு வந்து தோட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல சிறந்த மூலிகைங்க இது. சுண்டக்காய் செடிங்க, இது நம்ம கொய்யா செடிக்கு நடுவில் வந்து இயற்கையாக வந்திருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சுண்டக்காய் கிடைக்கும். இந்த சுண்டக்காய் வந்து இயற்கையான முறையில் இது பண்ணுறதுனால நமக்கு என்னென்னு சொன்னால் எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்தில் இதை எடுத்து வச்சுட்டு வத்தல் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிலோ வந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்கங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் பூச்சிகள் இருந்ததுன்னா அந்த பூச்சிகளையும் வந்து இது கட்டுப்படுத்துங்க. பயிர்களுக்கு வந்து நன்மை செய்கிற பூச்சிகளை வரவழைக்கக்கூடிய சக்தி உள்ளதுங்க. இது நத்தைச்சூரின்னு ஒரு மூலிகைங்க. இதில் வந்து ரொம்ப கால்சியம் அதிகமாக இருக்குது. மற்ற கீரைகளோடு வந்து நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதாவது வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் இது தனியாக சூப் போட்டு கொடுத்தோன்னா அவங்க வந்து நல்ல கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகங்க. ஆனால் இதில் வந்து நிறைய கால்சியம் அதிகமாக இருக்குது. இது வந்து மாடு வந்து விரும்பி சாப்பிடும். மாடு சாப்பிட்டதுன்னா வந்து மாட்டோட பால் வந்து நல்லா திக்காக கறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. இந்த தோட்டத்தை சுற்றி வேலி அமைச்சிருக்கேன். வேலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உயிர் வேலியாக இருக்கணும், அதே நேரத்தில் பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் இந்த தூதுவளை செடியை வந்து வளர்த்துருக்கேங்க. இந்த தூதுவளையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு. சளிக்கு வந்து ரொம்ப சிறந்த மருத்துவம் வந்து தூதுவளைங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம இதுக்கு ஒரு பெரிய வந்து நம்ம ஒன்றும் எஃபெக்ட் கொடுக்கறதில்ல, ஆனால் நல்ல முறையில் அருமையாக வளருதுங்க. இது காணாவாழை செடிங்க. இது வந்து என்னன்னு சொன்னால் ரொம்ப நிறைய கால்சியம் எல்லாம் இருக்கிறதுங்க. இதில் வந்து என்னென்னு சொன்னால் பல கீரைகளோடு சேர்த்து இந்த கீரையும் பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மாடுகள் சாப்பிடும்போது மாட்டுக்கும் நல்ல ஒரு சத்துள்ள ஒரு உணவாக அமையுங்க. இது முசுமுசுக்கை செடிங்க. இதோட இலைகள் வந்து நல்லா வந்து ஒரு ஜலதோஷம், சளி, இருமல் இதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குங்க. இதை வந்து நம்ம சூப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆட்டுக்காலில் சூப்பு போட்டு சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்ல அருமையாக கிடைக்குங்க. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு மருத்துவ பலன் அளிக்கக்கூடிய செடிங்க. இது பிரண்டை செடிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கால்சியம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து யாராவது வந்து எலும்பு முறிவு இருக்கவங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரண்டையை வந்து கண்டினியூஸாக வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எலும்பு கூடுறதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக உபயோகரமாக இருக்குங்க இந்த செடி. தோட்டத்தில் வேலியோரம் வளர்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த கிணறு வந்து நாங்கள் 2017 இடம் வாங்கும்போது வெறும் தரையோடு தாங்க இருந்தது இந்த கிணறு. அப்போ வந்து வெறும் 15 கஜம் இருந்ததுங்க. தண்ணி தட்டுப்பாடு கொஞ்சம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கிணறை வந்து 3 கஜம் ஆழப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டில் எங்கள் பேர பசங்க இவங்கெல்லாம் வர்றதுனால ஒரு பாதுகாப்புக்கோசம் இந்த இதை வந்து உயர்த்தி கட்டியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா நாங்கள் மீன் குஞ்சு விட்டுருக்குறோம். அந்த மீன்கள்லாம் வளர்ந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் நிறைய மீன்கள் வந்து நல்லா வளர்த்துதுங்க. இது வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு ரம்மியமாக இருக்குங்க. வெயில் காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் சாதம் போட்டோம்னா அதெல்லாம் வந்து நல்லா வந்து மீன்லாம் வந்து சாப்பிடுங்க. பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். நான் சொட்டு நீர் முறையில் மூலமாக நீர்ப்பாசனம் பண்ணுறதுனால எனக்கு வருஷம் பூரா வந்து பயிர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதை வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கோசான செட்டப்புங்க. இப்போது செடிகளுக்கு வந்து உரம் மற்றும் வந்து வேறு தேவையான இப்போ பஞ்சகாவியா, அப்புறம் வந்து மீன் அமிலம், இவைகளை வந்து நம்ம இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாக அனுப்புறதுக்கு இந்த செட்டப் யூஸ் ஆகுதுங்க. இப்போ இதில் நம்ம வந்து ஃபில்லப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வயல்களுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேருங்க. எங்கள் மகள் வந்து நந்தினின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் இருக்கா. எங்கள் மகளும் மருமகனுக்கும் வந்து
கொய்யா பண்ணையில் ரொம்ப ஆர்வம் அதிகம். அவங்க தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. மற்றும் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் வந்து நாங்கள் இந்த தோட்ட பராமரிப்புக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்காங்க. எங்கள் தோட்டத்தில் வந்து முருகம்மாள் வாசுகி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த ஆழ்வாரம்பூண்டி கிராமத்தில் இருக்கவங்க. அதே மாதிரி இங்கே சேகர்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் வந்து ரொம்ப தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கார். அதுக்கப்புறம் நீங்கள் வயல்வெளியில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ராமன் ஒருத்தர் பார்த்தீங்க. அவரும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு நம்ம ஒரு வெற்றிகரமாக நம்ம இந்த தோட்டத்தை ரன் பண்ணுறதுக்கு இந்த ஆழ்வாரம்பூண்டி கிராம மக்களும் என்னோடய துணைவியாரும் வந்து ரொம்ப உதவியாக இருக்காங்க. அவங்களோட வழிகாட்டுதல் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக எல்லா வேலையும் நடத்துறதுக்கு இதுவாக இருக்குது. அவங்க வந்து இப்போ இப்போ நம்ம இந்த கொய்யா தோட்டத்தில் கிடைக்கிறது கொய்யா பழத்தை வச்சு சில மதிப்பு கூட்டல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என் பேர் சுசிலா செல்வராஜ். நாங்கள் இங்கே ஒரு 3 வருஷமாக இருக்கோம். அதுக்கப்புறம் சார் விளைவிக்கிற பொருள்லேருந்து கொஞ்சம் எக்ஸஸாக வர அந்த கொய்யா பழத்தெல்லாம் வச்சுட்டு மதிப்பு கூட்டம் வழியாக ஜாம் செய்கிறோம். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் எங்கள் நிலத்துல மேயுது, அதுவும் எடுத்து பச்சை சுண்டைக்காயும் சேல்ஸ் பண்ணுறோம். அதை ட்ரை ஆக்கி அது மோர் போட்டு அதை எப்படி பதப்படுத்தி கொடுக்குறோம். அடுத்தது சுக்காங்காய், அதுவும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்றாங்க. நாங்கள் எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். வெயிலே வச்சு கரெக்டான அந்த 1 மாத பதத்தில் எடுக்கிறதுனால எங்களுக்கு எந்த இதுவும் கெட்டு போகாது. கொய்யா பழத்துலேருந்து வர ஜாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை ஜூஸும் பண்ணலாம், ஜாமும் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஒரு அல்வா மாதிரியும் பண்ணலாம். இந்த ஆழ்வாரம்பூண்டியில் நல்லா எங்களுக்கு எலுமிச்சை கிச்சிலி எல்லாமே எங்கள் கூட சர்வன் பண்ணுறாங்க. எனக்கு ஹெல்ப் எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் அதை வச்சு அதை ஊறுகாயெல்லாம் போடுறோம். மாங்காய், நெல்லிக்காய் எல்லாமே இங்கேயே நல்லா கிடைக்கிது. அதை நாங்கள் நல்லா ஊறுகாய் போட்டு கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் இது வரைக்கும் சென்னையில் தான் இருந்தோம். சென்னை வாழ்க்கையும் நல்லா தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் இப்போ அதை விட எங்களுக்கு இங்கே வந்த உடனே எங்களுக்கு இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் வந்து நில அளவைத்துறையில் கடந்த 35 ஆண்டு காலமாக ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்டுங்க 2016 ஓய்வு பெற்றேன். 2016 ஓய்வு பெற்றுட்டு 2017 தான் இந்த இடத்த வாங்கினேங்க. நான் வாழ்ந்தது பூரா மொத்தம் நகரச்சூழல் தான். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த பண்ணையை நடத்துறது வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. இந்த பண்ணையை பார்க்குறதுக்கு வரவங்க பூராவே இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. எங்கள் ஓய்வு வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிம்மதியான சூழலில் கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அது உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இந்த பண்ணையை வந்து மேலும் வந்து மெருகூட்டுறதுக்கோசம் லவ் பேர்ட்ஸு, அப்புறம் வந்து காக்டெயில், அப்புறம் கிளி இதெல்லாம் வேறு வளர்த்துட்ருக்கோம். இது வந்து காலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து நல்ல ஒரு இயற்கை சூழலோடு இருக்கிறது வந்து ரொம்ப மனநிறைவை தருதுங்க. எல்லாருமே வந்து கூடுமான வரைக்கும் தங்கள் ஓய்வு வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலோடு அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அவங்களோட ஓய்வு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போது என் கூட வேலை பார்த்தவங்கெல்லாம் கூட அதாவது ஓய்வு பெற்ற பிறகு வாழ்க்கை வந்து அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காத. எல்லாமே நம்ம ஓய்வு பெற்ற பிறகு இயற்கையை நோக்கி ஓய்வு பெற்ற போதுன்றதும் இல்லை, இருக்கும்போதே வந்து நம்ம அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொண்டு ஓய்வு பெற்ற பிறகு நம்ம இயற்கையை தேடி வந்துட்டு நம்ம நல்லா இருந்தோம்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும்.